ஹலோ டீம், வெல்கம் டு மை சேனல் ட்ரேக்கர்ஸ். லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப். ஃபிஃபா வேர்ல்டு கப் மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில், நம்ம ஊரில் வந்து எவ்வளோ யாரும் ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க. ஃபுட்பால்லையும் நம்ம இந்தியா டீம் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ அது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபுட்பாலுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு மிக முக்கியமான பிரபலமான ஒரு கேம். ஸோ அந்த கேமில் இந்தியா விளாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்பாலுங்கிற ப்ளே ஸ்டோர் கேம் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ FIFA வேர்ல்டு கப் 2026 நேஷனல் டீம் எல்லாமே ஆக்டிவேஷன் இருக்குது. ஸோ அது FIFA வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும் அது நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச இந்தியா டீம், நம்ம இந்தியா டீமை வச்சு வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இப்போ FIFA வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ் இதெல்லாம் முடிஞ்சு குவார்ட்டர் ஃபைனலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மேட்ச் வின்னிங் மூமெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க தான் குவார்ட்டர் ஃபைனலில் மோதுறாங்க. ஸோ வந்து இதில் வந்து இந்தியா 4-0ங்கிற வித்தியாசத்தில் ஜெயிச்சிருச்சு. ஸோ அந்த எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி விளையாண்டு ஜெயித்தோங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நான் இந்தியா டீமை வச்சு ஹார்டான லெவலில் வச்சு தான் விளாண்டுருக்கேன். ப்ரொஃபஷனல் லெவலில் வச்சு தான் வந்து விளாண்டுருக்கேன். ஸோ இதில் வந்து 2 டீமுமே கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா டீம் வந்து அமெரிக்காவை 4-0 குவார்ட்டர் ஃபைனலில் தோற்கடிச்சிருச்சு. ஸோ இது நடந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண கேம் தான். பட் வந்து இது நமக்கு ஒரு விளையாடும்போது நம்ம இந்தியா டீமை வச்சு கேம்லேயே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை கொடுக்குது. ஸோ இப்போ 4-0ங்கிற வித்தியாசத்தில் அமெரிக்காவை தோற்கடிச்சிருச்சு. அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் லெவல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக நம்ம பிசியில் விளாட்ற மாதிரியே தான் இருக்குது. ஸோ மொபைலுக்கு ஆண்ட்ராய்டுக்கு அது ஏற்றாப்புல கிராஃபிக்ஸும் சரி, பிளேயர்ஸோட ஃபேஸ், நேஷனல் டீம் ஃப்ளாக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோலே வந்து ரஹீம் அலி, இந்தியாவோட மிட்ஃபீல்டர் ரஹீம் அலி வந்து ஃபஸ்ட்டு கோல் போடுறாங்க. ஸோ அதை பாருங்கள். இந்த மாதிரினா நம்ம இந்தியா டீம் வந்து விளையாண்டா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இந்தியா வந்து இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் சரியான பிளேயர்ஸ் ஒரு இந்திய ஆர்கனைசேஷன், ஃபுட்பால் அசோசியேஷனும் இந்த மாதிரி எதுவும் அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் சில பேர் நம்ம இந்தியாவில் ஃபுட்பாலுங்கிறத பற்றி விளாண்டுட்டு தான் இருக்காங்க. கேரளா சைடும் சரி, நார்த் இந்தியா சரி, அதில் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் கோலை பார்த்தீங்கன்னா ஜீக்கன் சிங் வந்து செகண்ட் அட்டம் பண்ணுறாரு. அதை வந்து அமெரிக்கா ஃபுட்பாலர் வந்து கோல் கீப்பர் வந்து தடுத்துடுறாரு. ஸோ இப்போ அவரே சுரேஷ் சிங் வேக்லன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் 2வது கோல் போடுறாரு. அது ஈஸியாக எப்படி போடுறாங்க கோல் போடுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக போட்டிருக்காரு பாருங்கள், சூப்பராக போட்டிருக்காரு. பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் இவர் வந்து ஷார்ட் டேக் பண்ணியிருக்காரு, அட்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து அமெரிக்கா கோல் கீப்பர் தடுத்துட்டார். ஸோ இந்த கேம் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் விளாண்டு பாருங்கள், டெஸ்ட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. அதே சுரேஷ் சிங் வேகம் அவர் திரும்ப கோல் போடுறாரு, 2வது கோல் போடுறாரு. சரி, ஓகே, மீட் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி என்ஜாய்